ஓகே கேஸ், ஐம் பேக் வித் அனதர் வீடியோ. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சேஃபாக இருப்பீங்க நம்புகிறேன். ஸோ என்னடா இவன் ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி வந்துட்டு வீடியோ பண்ணி அப்படின்ட்டு நினைப்பீங்க. பட் நம்மளும் கொஞ்சம் ஒரு பர்சனல் ஒர்க்காக இருந்ததுனால ஃபியூ டேஸாக போட முடியல. ஸோ இந்த விஷயம் வந்துட்டு நான் சொல்கிறது, இந்த வீடியோ மூலிமா சொல்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். நம்ம ஃபியூ டேஸாக கொஞ்சம் வீடியோ போடுறதுனால இப்போ நம்ம பேச வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நம்ம இருக்கோம். நீ எதை பற்றிப்பா பேச போகிற, ஒரு மாதிரி கொந்தளிச்சு பேசுறியே அப்படின்ட்டு நினைப்பீங்க. யா, பட் இந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு இந்த ஒரு வீடியோ வந்துட்டு பார்த்தாங்கன்னா அவங்களுக்கும் ஒரு சின்ன ஒரு அளவுக்காக புரியுமே அப்படின்ற ஒரு இதில் தான் நான் பண்ணுறேன். யா, நம்ம தளபதி கிரியேட் பண்ணியிருக்கிற, நம்ம தளபதி உருவாக்கி இருக்கிற கட்சி எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயந்தான், தமிழக வெற்றி கழகம். ஸோ அந்த ஒரு கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து பார்த்தீங்கன்னா அல்லு சில்லு அது இதுன்ட்டு வந்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ கரண்ட்டாக இருக்கிற கட்சியும் சரி, பெரிய பெரிய கட்சி எஸ்டாப்ளிஷ் பண்ணுற நிறையா கட்சி இருக்கிறாங்க. ஸோ எப்படி இவர் சினிமாவிலேருந்து இங்கே கட்சிக்கு அரசியலுக்கு வரலாம், எப்படி வந்துட்டு இவர் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் வந்துட்டு சுற்றிக்கிட்டே இருக்கு. அவங்க நல்லது பண்ணுறாங்களா ஃபஸ்ட்டு? மக்களுக்கு நல்லது பண்ணுறேன்னு சொல்கிறாங்களே தவிர ஃபஸ்ட்டு அவங்க எல்லாமே பண்ணுறாங்களா? நான் யாரையும் தப்பு சொல்ல வரல. நான் எதை பற்றி பேச போகிறேன்னா, தமிழக வெற்றி கழகத்தோட ஒரு ஆஃபீஸ் திருவள்ளூர் சைடில் வந்துட்டு ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. நம்ம தலைவர் விஜய் அவர்களோட, விஜயில் நம்ம தலைவர் தளபதி அவர்களோட புகைப்படம் அண்ட் கட்சி கொடியோட ஒரு பெயிண்ட்டு, அது எல்லாமே அந்த பில்டிங் ஃபுல்லாக வந்துட்டு பார்க்கவே ஆசமாக இருந்துச்சு. அதை வந்துட்டு இது வந்துட்டு இந்த மாதிரி கவர்மெண்ட் சைடில் கட்டியிருக்காங்க. ஸோ அந்த கவர்மெண்ட் சைடில் கட்டியிருக்கனால இந்த ஆஃபீஸ் வந்துட்டு இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் சைட்லேருந்து போலீஸ்லாம் வர வச்சு ஜேசிபி இது பண்ணி அந்த ஆஃபீஸையே தரமட்டம் ஆக்கிட்டாங்க. அந்த விஷுவல் தான் நான் இங்கே போடுறேன், நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. சரி, நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், பயந்து சாவுறாங்க, வயிறு எரியிறாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு மனுஷன் வந்துட்டு சினிமா துறையில் வந்துட்டு ஒரு பிளாக் பஸ்டர் மூவி நம்ம தளபதி வந்துட்டு கொடுக்குறாருன்னா அவருக்கு போட்டியே நிறைய பேர் வருவாங்க. நிறைய பேர் வந்துட்டு பாக்ஸ் ஆஃபீஸில் வந்துட்டு இடம் பிடிக்கணும்னு நினைப்பாங்க. அதெல்லாம் ஓகே. அரசியலில் வந்துட்டு எதுக்கு இந்த மாதிரி பண்ணணும்? இதுதான் அப்போ உங்களோட அரசியலா? இதுதான் உங்களோட வந்துட்டு தந்திரமா? அப்படின்லாம் வந்துட்டு நீங்களே வந்துட்டு ஒரு ஃப்ரீ பப்ளிசிட்டியை வந்துட்டு கொடுக்குறீங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு இங்கே ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணிட்டீங்களா, சரி நாங்கள் இந்த மாதிரி பண்ணுறோம், சரி உங்களுக்கு ஒரு பப்ளிசிட்டி கிடைக்கட்டும், சரி நீங்கள் வந்துட்டு 2026 சிஎம்மா வாங்க அப்படின்ட்டு நீங்களே ஒரு ஃப்ரீ பப்ளிசிட்டியை வந்துட்டு கொடுக்குறீங்க. எதுக்கு கொடுக்குறீங்க? நீங்கள் யாரையும் வந்துட்டு நான் உங்களை தப்பு சொல்ல வரல. இந்த கட்சி அப்படி, இந்த கட்சி இப்படி, இந்த கட்சி தான் அப்படி வரணும், இப்படி தான் இந்த கட்சி இருக்கணும் அப்படின்லாம் நான் யாரையுமே எதுவும் சொல்லலை. வளர்ந்து வர கட்சியை, இப்போ வந்திருக்கிற கட்சியை வந்துட்டு ஓப்பனாகவே சொல்கிறேன், நம்ம தமிழக வெற்றி கழகத்தோட தலைவரை வந்துட்டு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிற மாதிரி நீங்கள் எதுக்கு வந்துட்டு பண்ணணும்? சரி, அவர் வந்துட்டு மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. இந்த மாதிரி வந்துட்டு பண்ணுறதுனா எப்படின்னு தான் எனக்கு தெரில. இதுக்கு முன்னாடி இருந்த கட்சியும் சரி, இப்போ இருக்கிற கட்சியும் சரி, அண்டு இது பல பல நிறையா பெரிய ஒரு கட்சி இருக்கிற தலைவர்களும் சரி, எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறாங்கன்ட்டு தெரியல. நம்ம தளபதி அவர்கள் வந்துட்டு சினிமா துறையில் எவ்வளோ பெரிய ஆளுன்ட்டு நான் சொல்லி தெரிய வேணும்னு அவசியம் இல்லை, அவங்களுக்கே தெரியும். ஏன்னா அவங்களே வந்துட்டு நிறைய இதில் ஈவெண்ட்லலாம் கலந்துக்கிட்டு அவங்களே விஜயை பிடிக்கும், நம்ம தளபதியை வந்துட்டு பிடிக்கும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. துணை முதலமைச்சரும் வந்துட்டு நான் அவரோட ஃபேனு அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. ஆனால் அவர் என்ன பண்ணுறாங்கன்னு எனக்கு சத்தியமாக எனக்கு புரியல. என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்ட்டு எனக்கு தெரியல. பட் எல்லாம் ஓகே, நீங்கள் பண்ணுங்க, எல்லாம் நடத்துங்க, நடத்திக்கிட்டே இருங்க. 2026ன்னு ஒன்று இருக்குல்ல, ஒரு தேர்தல்னு ஒன்று வரும்ல, எலெக்ஷன், அப்போ பார்க்கலாம். சரி, நான் வந்து இதில் எதுவும் சவால் எதுவும் இல்லை. மக்களுக்கா வந்துட்டு ஒன்று தெரியும் இல்லையா? மக்களுக்கு இவங்க வந்தால் இவங்க வந்துட்டு இந்த மாதிரி நல்லது பண்ணுவாங்க, அந்த மாதிரி வந்துட்டு இப்படி பண்ணுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கா ஒன்று தெரியும் இல்லையா? ஸோ அவங்க முடிவு எடுக்கட்டும். அண்ட் மக்களாகிய நீங்கள்
ஒரு நல்ல ஒரு முடிவாக எடுங்க 2026. நான் வந்துட்டு உங்களை எதுவுமே கம்பல் பண்ணல, இந்த கட்சிக்கு தான் ஓட் பண்ணணும், அந்த கட்சிக்கு தான் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு. நான் டிவிகே கட்சிக்கு தான் நீங்கள் ஓட் பண்ணணும் ஃபோர்ஸ் பண்ணல. யார் வந்தா இப்போ நீங்கள் இருக்கிற நடைமுறையில் வந்துட்டு பார்க்கும்போது யார் வந்தா உங்களுக்கு நல்லா இருக்கும், உங்களுக்கு வந்துட்டு நல்லது நடக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்கள் வீட்டில் இருக்கிற குட்டீஸ் ஆகட்டும் சரி, பாட்டிஸ் ஆகட்டும் சரி, மிடில்ஸ் ஆகட்டும் சரி, யார் கிட்டனாலும் நீங்கள் போய் கலந்து பேசுங்க, ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுங்க. ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், பயந்து செத்துருப்பாங்க. என்ன சொல்ல, வளர்ந்து வர கட்சியை வரவேற்கணும், எதிர்க்கக்கூடாது. அவன் வரவேற்கிறது அவங்களோட கடமை. கட்சியை யார் வேணாலும் வரலாம், கட்சியை வந்துட்டு ஓப்பன் பண்ணுறது, ஐ மீன் ஒரு புது கட்சி யாருனாலும் வந்துட்டு கட்சியை ஓப்பன் பண்ணலாம், அது அவங்களோட உரிமை. இன்னைக்கு கூட நம்ம தமிழக வெற்றி கழகத்தின் 2ஆம் ஆண்டு விழா நம்ம தளபதி அவர்கள் வந்துட்டு ஒரு ஸ்பீச்சை ஒன்று போட்டிருப்பாரு. வேற மாதிரி ஒரு ஸ்பீச்சாக இருக்கும் அது. இந்த மாதிரி இப்போ இந்த ஹேஷ்டேக்ஸ்லாம் வந்துட்டு இது பண்ணிட்டு இருக்கு. நீங்கள் அந்த வீடியோலாம் பார்த்துருப்பீங்க, எனக்கு தெரியும். நம்ம தளபதி ஃபேன்ஸ் அண்ட் தளபதி தொண்டர்கள், டிவிகே தொண்டர்கள் எல்லாருமே நீங்கள் அங்கே கலந்துருப்பீங்க. என்னால் கலந்துக்க முடியல. ஸோ நம்ம செங்கல்பட்டில் தான் நடந்துட்டு இருந்துச்சு, முடிஞ்சிருச்சு, சிறப்பாக முடிஞ்சு. அண்ட் அங்கே பார்த்தீங்கன்னா பேச்சாளராக வந்துட்டு மணி அவர்கள் பேசின பேச்சில் பார்த்து நம்ம தளபதி அவரே அரண்டாரு, வெக்கப்பட்டு. தளபதியவே இந்த மாதிரி வந்துட்டு வெக்கப்பட்டு பார்க்கும்போது ஒரு மாதிரி புல்லரிச்சிருச்சு அப்படின்னு தான் அங்கே மேடையில் சொல்லிட்டு இருந்தாங்க மணியை பார்த்து. அண்ட் நம்ம தளபதி என்ன பேசினாரு, என்ன மாதிரி வந்துட்டு ட்விஸ்ட் அடிச்சாரு, ட்விஸ்டன்ட்டு இல்லை, பதில் கொடுத்தாரு. இப்போ ரீசெண்டாக நடந்துட்டு இருக்கிற விஷயம்லாம், அந்த ஹிந்தி தமிழ் அது இதுன்ட்டு மொழியை இணைக்கணும் இணைக்கக்கூடாது அப்படி இப்படிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க. வாட் ப்ரோ, இதெல்லாம் இட்ஸ் டோட்டலி ராங் ப்ரோ அப்படின்லாம் பேசியிருப்பாரு. வேற மாதிரி இருக்கும். அரசியலுக்கு தேவையான பேச்சு அப்படியே வந்துட்டு பேசியிருப்பாரு. வேற மாதிரி இருக்கு. ஒரு அரசியலுக்கு தேவையான ஒரு பாடி லாங்குவேஜ் அண்ட் அந்த ஒரு பக்குவம் இருக்கு இல்லைங்களா, அந்த ஒரு பக்குவம், தெளிவான பேச்சு எல்லாமே வேற மாதிரி பேசியிருக்காரு. 2026 மக்கள் தான் தேர்ந்தெடுக்கணும். நீங்கள் வந்துட்டு கரெக்டான தலைவரை தேர்ந்தெடுத்தீங்கன்னா உங்களுக்கும் நல்லது நடக்கும், எல்லாத்துக்கும் நல்லது நடக்கும். ஸோ சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க Vlogzilla Studios. ஓகேவா? அண்டில் தான் நான் உங்கள் Vlogzilla Studios சைனிங் ஆஃப்.